எல்லோருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் பறித்து சுண்டக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு சுண்டக்காய் கொஞ்சம் பறிச்சிக்கலாம். பாருங்கள், சுண்டக்காய் காய் இப்படி தான் இருக்கும். இந்த சுண்டைக்காயெல்லாம் பறித்து அந்த காம்பை நீக்கிட்டு பார்த்தோன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இடி உரலில் போட்டு ஒன்று ஒன்றா தட்டிக்கலாம். இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு அதை ஒன்று ரெண்டுமா தட்டி, ரொம்ப தட்டிடக்கூடாது. தட்டிட்டோம்னா அதில் விதையெல்லாம் வெளியே போயிடும். பாருங்கள், இது மாதிரி ஒன்று ஒன்று லைட்டாக ஒரே ஒரு இடி இடித்து எடுத்துக்கலாம். இல்லை கத்தியில் பாதி பாதியாக கூட அப்படியே லைட்டாக ஒரு கீரல் போட்டு கூட எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சுண்டைக்காயும் இடித்து வச்சுக்கலாம். இடித்து தண்ணியில் போட்டு வச்சிடணும். ஏன்னா அது காரத்தன்மை இதாக இருக்கும். நம்ம கத்திரிக்காய் அப்படியே அரிஞ்சு வச்சா கருப்பாயிரும், அது மாதிரி இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தோன்னா, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி, கருவேப்பில்லை, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், வெந்தயம் ஒரு சின்ன ஸ்பூனில், கல்லுப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயமும் கடுகும் போட்டுடலாம். வெந்தயம் கடுகு பொரிஞ்சு வருது. அதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்துடலாம். எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். நல்லா கிண்டிடலாம். பாருங்கள், நல்லா வணங்கி வரணும். நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம பூண்டு எடுத்து வச்சுருக்க பூண்டு அதோடு சேர்த்துடலாம். வெங்காயத்தோடு அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் சும்மா வணக்கி விடலாம். நல்லா வணங்கிடுச்சுப்பா. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதோடு சேர்த்துக்கலாம். எல்லா தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ அதில் கொஞ்சமாக லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தக்காளி நல்லா கரையிறதுக்காக. கொஞ்சமாகவே போட்டுக்கலாம், அப்போ சீக்கிரம் கரைஞ்சிரும் தக்காளி. அதை நல்லா கிண்டி விடுங்கம்மா. நல்லா தக்காளி இது மாதிரி இதாகிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை அதோட சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் எல்லாம் சேர்த்துடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் அதிலே நல்லா வணக்கி விட்டுறணும். அது எண்ணெய் வெங்காயம் தக்காளியிலே வணக்கினோம்னா கொஞ்சம் கலர் மாறி வரும். அந்த அளவுக்கு நல்லா வணக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் தெரியும் பாருங்கள். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வணக்கி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். இது நல்லா கொஞ்சம் வணங்கிருச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் அதிலே கொஞ்சம் சேர்த்துட்டு அதிலே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா பிரட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி எடுத்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை எடுத்து அதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாம் கலந்து விட்டுறலாம். இந்த உப்பு கொஞ்சம் அதோடு சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயில் அதிகமாக மருத்துவ குணம் அதிகமாக இருக்குமா. இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மலச்சிக்கலை சரியாக்கும். அஜீரண கோளாறு உள்ளவங்களுக்கு இதை சாப்பிட்டாக்க சரியாயிரும். இது வயிற்று புண்ணு, வயிற்றில் இருக்க புழுக்கள்லாம் சரியாக்கும். உடல் சோர்வாக இருக்கிறது, மலச்சிக்கலாக இருக்கிறது, அஜீரண கோளாறு, இதுக்கெல்லாம் இந்த சுண்டைக்காயை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இதை வத்த போட்டும் நம்ம சாப்பிட்லாம். மோரில் இப்போ பாருங்கள், எண்ணெய் படர்ந்து வந்துருக்கு. இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டயத்தில் ஒரு துளியுண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்தா தான் நம்ம நல்லாயிருக்கும் குழம்பு. கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால வெல்லம் சேர்த்துக்கோமா, டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். பாருங்கள், குழம்பு சூப்பராக இதாகிடுச்சு. பாருங்கள், குழம்பு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இது ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் இந்த காயை பயன்படுத்தலாம். இதை வத்தை போட்டு மோரில் ஊற வச்சு வத்தை போட்டு அதை பொரித்து எடுத்து சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும். வயிற்றில் உள்ள புழுக்களை அதிகமாக நீக்கும். இதை செஞ்சு பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி.
செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.